ஹாப்பி மதர்ஸ் டேங்க எல்லாத்துக்குமே. வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் வந்து சண்டேனால் மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. லாஸ்ட் வீக்கும் எதுவும் எடுக்கலையா, அதனால் மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மீனை வந்து நல்லா மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்படியே குழம்புக்கு வந்து தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, எப்பயுமே நான் வந்து குழம்பு மசால் தான் சேர்ப்பேன். இன்றைக்கி வந்து மீன் குழம்பு மசால் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு ஆற வச்சு மிக்சர் ஜாரில் சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு பக்கம் வச்சுட்டு தாளிப்புக்காக எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடயேவும் கடுகு, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். புளியும் அப்படியே ஒரு பக்கம் ஊற வச்சிட்டேன். ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டு இது நல்லா தாளிச்சிட்டு இது கூடயேவும் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கதையும் சேர்த்துட்டு இப்போ அதிலையே கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி நல்லா கலந்து அதையும் தண்ணியும் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் சேர்த்துட்டு புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்து மீன் பீஸ் எல்லாம் எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டேங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியாக, குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு மீன் பீஸுமே. குழம்பும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே இன்னொரு பக்கம் வந்து சாப்பாடும் குக்கரில் வச்சு விட்டுட்டு மீன் ஃப்ரைக்கு வந்து ஒரு பக்கம் வந்து மசாலா தடவி ஒரு 1/2 அன் ஹவர் பக்கம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதையும் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே இந்த பக்கம் சாப்பாடும் விசில் வந்துருச்சு. அப்படியே மீன் ஃப்ரையும் ஒரு பக்கமாக வந்து ரெடி பண்ணிவிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே உட்காந்து எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்படி தான் இன்றைக்கி சண்டே எங்களுக்கு போச்சு. உங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.